அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் கூப்ப கிருஷ்ணன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். கூப்ப கிருஷ்ணனுக்கு வாரிய தலைவர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிற நிலையில் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் கூப்பா கிருஷ்ணன். இவர் தாவேகாவில் இணைந்தார். அதற்கு பிறகு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் லால்குடி தொகுதியில தாவேகா வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இந்த நிலையில அவருக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவை தமிழக முதலமைச்சர் விஜய் பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு வாழ்விட நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தினுடைய வாரிய தலைவராக கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்த அந்த தொகுதியில் மீண்டும் அவர் போட்டியிடுவார் என்ற கூப்பா கிருஷ்ணன் போட்டியிடுவார் என்ற ஒரு பேச்சு அடிபட்டது. இந்த நிலையில் தான் அவருக்கு இந்த வாரிய தலைவர் பதவியை கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவர் அமைச்சராக அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தவர். அதற்கு பிறகு அதிமுக கட்சியிலிருந்து ஒதுங்கியவர். தாவேகாவில் இணைந்து லால்குடி தொகுதியில போட்டியிட்டார். லால்குடி தொகுதியில் தொடக்கத்திலிருந்தே அவர் முன்னணியில் இருந்தாலும் அதற்கு பிறகு இறுதியாக நடந்த 2-3 சுற்றுகள்ல அவர் பின்னடைவை சந்தித்து தோல்வியடைந்தார். இந்த நிலையில் தான் அவர் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில தாவேகாவில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில இவருக்கு அந்த வாரிய தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.